வணக்கம். மேஷ ராசி நம்ம கெரியர் பார்த்துட்டோம். கொஞ்சம் பொது பலன்களும் பார்த்துட்டோம். இப்போ படிப்பு முக்கியமா எஜுகேஷன் எங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். நம்ம 0 to 7 இயர்ஸ் 7 வயசு குழந்தைங்களுக்கு ஜாதகமே கிடையாது. தயவு செஞ்சு அவங்கள படின்னு எதுவும் பண்ணாதீங்க. ஜாலியாக பசங்க விளையாட்டும். இப்போ 7லேருந்து 14 வயசு இது கொஞ்சம் வித்தைகள் கற்றுக்கக்கூடிய வயசு. கொஞ்சம் நல்ல மியூசிக்கு, ஆர்ட்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கலாம். பசங்க நல்லா பிக் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு 14 இயர்ஸுங்க. 14 to above 8th கிளாஸ் படிக்கிறான். என் பையன் 9th படிக்கிறான். கொஞ்சம் லாஸ்ட் 2 இயர்ஸாக கொஞ்சம் அட்டென்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போது 7.5 சனின்னு வேறு சொல்கிறாங்க. இப்போ எப்படி இருக்கும்? படிப்புக்கு சூப்பர் டைம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 7.5 சனியில் படிக்கிறதுக்கு பெஸ்ட்டு டைம். ஸோ எப்போது பெஸ்ட்டு டைம் அப்படின்னா நம்மளோட டைமை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். நேரத்தை வீணடிக்கக்கூடாது. இப்போது சில பசங்களுக்கு அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸு இல்லை ஸ்போர்ட்ஸில் நிறையா இன்ட்ரெஸ்ட். இப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் நல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ஷைன் பண்ணலாம். ஸோ டோன்ட் கெட் மீ ராங். பட் இப்போ படிக்கிறதுல கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டைம். பண்ணாக்க நல்ல நமக்கு ரிசல்ட்ஸ் வர டைம். ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம 11th என்ன சப்ஜெக்ட் எடுப்போன்றது டிசைட் பண்ணுற டைமு. 12th முடிச்சுட்டு எந்த காலேஜ் போகிறோன்ற டிசைட் பண்ணுற டைம். ஸோ கொஞ்சம் உட்காந்து படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நான் காலேஜ்லாம் சேர்ந்துட்டாங்க. இப்போ எனக்கு 18 to 21 காலேஜ் எப்படி இருக்கும்னாக்கா அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷனுக்கு சூப்பர் டைம் தான். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரே விஷயம் நம்ம மனசை கொஞ்சம் படிப்பில் தான் கவனத்தை செலுத்தணும். மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸு, சோஷியல் மீடியா, அது இது, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸில் நம்ம கொஞ்சம் என்டேங்கிள் ஆகக்கூடாது. அது ஆகாமல் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாக்க பெஸ்ட்டு டைமாக இருக்கும். நான் இப்போ அண்டர் கிராஜுவேட்லாம் முடிச்சிட்டாங்க. நான் பிஜி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 30 வயசு இல்லை 25 வயசு 40 வயசு வாட் எவர் இட் இஸ். பிஜி எஜுகேஷனுக்கு சூப்பர் டைமுங்க. இப்போ பிஹெச்டி பண்ணுறேன் இல்லை மாஸ்டர்ஸ் பண்ணுறேன். தயவு செஞ்சு உங்களோட தீசிஸையோ இல்லை உங்கள் இதையோ பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ பப்ளிகேஷன்ஸுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. நல்ல பப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இப்போ பண்ணுறது உங்களுக்கு அடுத்த 6 மாதத்துலேயோ இல்லை 1 வருஷத்துலேயோ ஏதோ ஒரு ஃபண்டிங் அப்ளிகேஷன் சக்ஸஸ்க்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஃபண்டிங் அப்ளிகேஷன்ஸ் நிறையா அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அகாடமியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் நிறையா இண்டிகேட் பண்ணுது. மொத்தத்தில் பொதுவாக இந்த பயிற்சி படிக்கிறதுக்கு கண்டிப்பாகவே ஃபேவரபுளாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேரத்தை வீண் விரயம் பண்ணக்கூடாது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா நம்மளை சுற்றி வரும். சூஸியாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது முக்கியம்னு பார்த்து அதை நீங்கள் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.